இதனால் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த 12ஆம் அதிகாரத்தில் உள்ள 21 வசனங்களை தான் கடந்த நாட்களில் உங்களோடு கூட பிரசங்கித்து வருகிறேன், போதித்து வருகிறேன். இன்றைக்கு அந்த சீரீஸினுடைய கடைசி செய்தி. அந்த அதிகாரத்திற்கு வைத்த தலைப்பு என்ன? உயர்ந்த தாக்கம் உண்டாக்கும் சீடன், ஹை இம்பாக்ட் டிசைபிள். ஒரு சீடனுக்கு 5 முக்கிய உறவுகள் இருக்கிறது என்பதை நாம் தியானித்து வருகிறோம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? 5 கை காட்டுங்க. எத்தனை உறவு? 5 முக்கிய உறவுகள் ஒரு சீடனுடைய வாழ்க்கையில். இந்த இடத்துல இருக்கிற நாம் எல்லாருமே கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? டைட்டில் மாறலாம், ஆனால் சீஷன் என்கிற அழைப்பு யாருக்கும் என்ன இல்லை, மாற்றம் இல்லை. நான் பாஸ்டராக இருக்கலாம், ஆனால் நானும் யாராக தான் இருக்கிறேன்? சீடனாகத்தான் இருக்கிறேன், கிறிஸ்துவின் சீடனாக இருக்கிறேன். அதனால பிஷப்பாக இருக்கலாம், அவரும் யாரு தான்? சீடன் தான். ஆமென் சொல்லலாமா? அப்போ யாவரும் கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சீடனுடைய வாழ்க்கையில் 5 முக்கிய உறவுகள். ஒன்று, தேவனோடு உள்ள உறவு. இந்த தேவனோடு உள்ள உறவில் சீடன் எப்படி செயல்பட வேண்டும் என்பது ரோமர் 12:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்போ தேவனோடு உள்ள உறவுல ஒரு சீடன் தன்னை முற்றிலுமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள்ள ஜீவிக்கிறார், என்னுடைய எல்லாம் அவருக்கு அர்ப்பணம், என்னுடையதுன்னு சொல்லிக்கொள்ள ஒண்ணுமே இல்லை. அவர் என்ன விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், நான் அவருக்கு தான் 100க்கு 100 சொந்தம் என்ற நிலைமையில ஒரு சீடன் தேவனோடு உள்ள உறவில் முற்றிலுமாய் தன்னை அவருக்கு அர்ப்பணித்தவனாக, சரணடைந்தவனாக காணப்படுகிறான். 2வது சீடனுக்குள்ள உறவு, முக்கிய உறவு என்ன? இந்த உலகத்தோடு உள்ள உறவு. வேர்ல்ட்லி வேல்யூஸ். உலகம் என்று சொல்லும் பொழுது உலகத்தின் மதிப்பீடுகள், உலகத்துக்கு ஒரு சில கொள்கைகள் இருக்கிறது, உலக கோட்பாடுகள் இருக்கிறது இல்லையா? அதைத்தான் சொல்லுகிறேன். அப்போ உலகத்தோடு உள்ள அந்த தொடர்புல உலகத்தின் சில பழக்க வழக்கங்கள் இருக்கிறது. இந்த உலகத்தோடு உள்ள தொடர்புல சீடனுக்கு உடைய செயல்முறை என்னவா இருக்க வேண்டும்? உலகத்தின் மதிப்பீடுகள்ல இருந்து அவன் என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். விலகி தேவனுடைய வசனத்தினால் அவன் மனம் மறுரூபமாக வேண்டும். அதைத்தான் ரோமர் 12:2 பவுல் சொல்றாரு, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே do not be conformed to the world. உலகத்துக்கு ஒத்தவர்களா மாறாதீங்க, மாறாக தேவனுடைய வசனத்தினால உங்கள் மனம் மறுரூபம் ஆகட்டும். your mind be transformed. உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால நீங்க மறுரூபமாகுங்க. ரினிவல் ஆஃப் அவர் மைண்ட். தேவனுடைய வசனம் நம்ம மனதை மறுரூபப்படுத்தணும். நம்ம இந்த மனது இந்த உலகத்தின் மதிப்பீடுகளால தான் நிரம்பி இருக்குது வேத வசனத்தை விட. சரியா? இந்த வேத வசனத்தை எவ்வளவு நம்முடைய மனதில் கொண்டு போறோமோ கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மனம் என்ன ஆகுங்க? மறுரூபமாகும். அப்போ உலகத்தின் மதிப்பீடுகள்ல இருந்து விலகணும். 3வது ஒரு சீடனுக்கு இருக்கிற உறவு என்ன? அவனோடு இருக்கிற உறவு. அந்த உறவில் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் பவுல் என்ன சொல்லுகிறார்? உங்களை குறித்த சுய மதிப்பீட்டில் நீங்கள் தெளிவு உள்ளவர்களா இருக்க வேண்டும். சீடன் தன்னை குறித்த சுய மதிப்பீட்டில் அவன் தெளிவுள்ளவனாக காணப்பட வேண்டும். சோபர் இன் செல்ஃப் அசஸ்மெண்ட், தன்னை குறித்த சுய மதிப்பீடு. அதை 3வது வசனத்தில் சொல்லும்போது, எவனானாலும் என்ன சீடனானவன் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த
விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவனாய் எண்ண வேண்டும். மிஞ்சிய எண்ணக்கூடாது, தாழ்வாவும் எண்ண வேண்டியதில்லை. அதுக்கு 3 கேள்விகளை இந்த வேத பகுதியிலிருந்து கேட்டு நாம தியானித்தோம். Who am I? நான் யார்? இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, நான் யாரை சேர்ந்தவன்? Where do I belong? மூன்றாவது கேள்வி என்ன? நான் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன்? என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன்? What is my calling? அப்போ இந்த 3 கேள்விகளுக்கு உங்களை குறித்த ஒரு தெளிவு வேணும். நான் யாரு? நான் யாரை சேர்ந்தவன்? நான் என்ன செய்ய இந்த உலகத்தில் தேவனால அனுப்பப்பட்டிருக்கிறேன்? என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன்? ஓகே. 4வது ஒரு சீடனுக்கு இருக்கிற உறவு யாரோடு முக்கிய உறவு? சக விசுவாசிகளோடு உள்ள உறவு. அது அதுல 9வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை கொண்டு தியானித்தோம். அந்த உறவில் சீடனுடைய செயல்பாடு என்ன? நான் எனக்காக படைக்கப்படலை, நான் இந்த சரீரத்துக்காக என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? படைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற சிந்தையோடு என்ன? அன்பினால் பிறருக்கு சேவை செய்தல். பிறருக்கு சேவை செய்தல். ஓகே, சரி. 5வது ஒரு சீடனுக்கு இருக்கிற முக்கிய உறவு என்ன? அவிசுவாசிகளோடு உள்ள உறவு, நான் பிலீவர்ஸோடு உள்ள உறவு. இந்த இடத்துல அவிசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் பிறரோடு உள்ள உறவுன்னு சொல்லலாம். சரியா? ஓகே. அந்த உறவில் அவனுடைய செயல்பாடு என்னவா இருக்கணும்? அதைத்தான் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 14ஆம் வசனத்திலிருந்து 21 வரை உள்ள வசனங்களின் உதவியோடு நாம தியானிக்க இருக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தீமைக்கு நாம் என்ன செய்யணுமா? நன்மை செய்ய வேண்டும். சூப்பர் நேச்சுரலி ஓவர்கம் த ஈவில் எய்ம்ட் அட் யூ. உங்களுக்கு நேரா வருகிற தீமையை இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நீங்க மேற்கொள்ள வேண்டும். மேற்கொள்ளும். அந்த கேள்வியை பார்க்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என்னை நோக்கிய தீமையை நான் மேற்கொள்வது எப்படி? உங்களுக்கு எதிராக டெய்லி அம்புகள் எய்யப்படுதா? எய்யப்படுகிறது. உங்களுக்கு எதிராக பேசுறவங்க, உங்களுக்கு எதிராக நினைக்கிறவங்க, உங்களுக்கு எதிராக செயல்படுறவங்க, எதுவுமே பேச செயல்பட முடியலை என்னாலும் எப்படியாவது உங்களுக்கு ஒரு தீமை நடந்துராதான்னு காத்திருக்கிறவங்க இருப்பாங்க. சிலர் காலையில் எந்திரிச்ச உடனே கதவை திறந்து எதிர் வீட்டுக்காரன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா, இன்னும் அவனுக்கு வீட்டில் இடி விழலையா, அப்படி உங்க வீட்டை பார்க்குறவங்க சிலர் இருக்கக்கூடும். எந்திரிச்சு நீங்க பைக்கையோ காரையோ எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது நல்லா இருக்கானே, இவனுக்கு வந்த வாழ்வை பாரு, இவனுக்கு ஏதாவது ஒன்று நடக்காதா, மொட்டை கடிதாசி எழுதி போடுறவங்க இருப்பாங்க. என்ன அப்படிப்பட்ட உங்களுக்கு தீமை செய்ய பார்ப்பாங்க அல்லது தீமை வர என்ன செய்வாங்க? காத்திருப்பாங்க. என்ன அப்போ அதை எப்படி நம்ம எதிர்கொள்வது? எப்படி அதை மேற்கொள்வது? எதிர்கொள்வது என்பதை விட எப்படி நாம் அதை மேற்கொள்வது? இயேசு கிறிஸ்துவனுடைய நேரடியான வார்த்தைகளை நாம் தியானிப்போம். மத்தேயு சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 43 48 வரை உள்ள வசனங்களை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். மத்தேயு 5 43 48 ஸ்கிரீன்ல பார்த்து வாசிங்க அல்லது பைபிளை பார்த்து வாசிங்க. வாசிக்கலாம். ஆண்டவர் இயேசு சொல்றாருங்க, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது உலக வழக்கம். இதுதான் வேர்ல்ட்லி வியூ, உலக மதிப்பீடு. சரியா? இயேசு சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எவ்வளவு ஈஸி!
ரொம்ப ஈஸி இல்லை? தொடர்ந்து வாசிப்போம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய். அப்படி செய்யலைன்னா சொல்லுங்களேன். இப்படி செய்தால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு யாரா இருப்பீங்க? புத்திரரா இருப்பீங்க. இப்படி செய்யலைன்னா சாத்தானுக்கு பிள்ளைகளா இருப்பீங்க. அதானே, சாத்தானுடைய புத்திரரா இருப்பீங்க. அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எடுத்து பாருங்க, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்கள், ஆனால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருக்க கடவீர்கள். எளிதா வாசிச்சுட்டோங்க, ஆனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவன் தான் உங்களுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் தெரியுது. இவன் தான் உங்க பணத்தை திருடினவன் தெரியுது. இவன் தான் போட்டு கொடுத்து அத்தனை சண்டைக்கும் குடும்பத்தில் காரணம்னு தெரியுது. எப்படி எப்படி சிநேகிக்கிறது? எப்படி அவங்கள ஆசீர்வதிக்கிறது? எப்படி அவங்கள முகம் கொண்டு பார்க்கிறது? அல்ல, ஓகே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி செய்தாரா? வாழ்ந்து காட்டினாரான்னா வாழ்ந்து காட்டினார். ஆமென் சொல்லலாமா? இப்போ நம்ம அந்த ரோமர்ல உள்ள பகுதிக்கு வருவோம். ரோமர் 12 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னதை வாசித்தோம். ரோமர் 12 அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறதற்கு வரலாம். 14ஆம் வசனத்தில் இருந்து, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடொருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாயிருங்கள், மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையை தான், அவருடைய வாழ்க்கையை தான் இங்க பவுல் ரிஃப்ளெக்ட் பண்றார். இயேசு கிறிஸ்து போதித்ததும் பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே சொல்லி இருக்கிறத தான் அவர் திரும்பவும் தன்னுடைய மலை பிரசங்கத்தில் கோட் பண்றார். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25, 21, 22. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல்
எரிகிற தழலை குவிப்பாய். கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? பலன் அளிப்பார். அப்போ இதைத்தான் இயேசு கிறிஸ்து கோட் பண்றார். இதே போன்ற ரெஃபரன்ஸ் பைபிள்ல நான் சொல்லுகிற இடங்கள்ல மட்டுமல்ல, இன்னும் நிறைய பவுலும் தன்னுடைய நிருபங்கள்ல மறுபடி அவர் குறிப்பிடுகிற இடங்கள் உண்டு. நம்ம நேரத்தை கருதி நான் கடந்து செல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல நமக்கு நேராய் வருகிற தீமைக்கு நாம நன்மை செய்யணும்னு ஆண்டவர் நம்ம சீடர்கள் இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்ம இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஓகே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தீமைக்கு பதிலளிப்பது எப்படி? தனிப்பட்ட தாக்குதலுக்கு ரோமர் 12 பதில் என்ன? தனிப்பட்ட தாக்குதல் நம்ம பேசுறது ஏதோ நம்ம சபைக்கு அல்லது அதுக்கு எதிராக இல்லை, மாறாக தனிப்பட்ட நிலைமையில ஒரு சீடனோடு உள்ள அந்த உறவை தான் நாம் பேசிட்டு இருக்கிறோம். உங்களை பர்சனலா அட்டாக் பண்றாங்க. நான் சொன்னது போல நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பர்சனலா தாக்குறாங்க. அப்போ அதை எப்படி நீங்க என்ன செய்யணும்? ரோமர் 12 நமக்கு கொடுக்கிற பதில் என்ன? அதுல ஒரு நேர்மறையான கட்டளை ஒன்றை அந்த 14வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார். என்ன? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. அப்போ நேர்மறையான கட்டளை என்ன? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி என்ன செய்யாதீங்க? சபியாதிருங்க. ஓகே, அதுல 3 காரியங்களை அந்த 14, 15, 16 வசனத்துல சொல்றார். பாருங்க, 14 சொல்லும் பொழுது அவங்கள சபியாதிருங்கள் அப்படின்னு சொல்றார். அவங்கள மன்னிக்கணும். நமக்கு நேரா தீமை செய்யறவங்கள என்ன செய்யணுங்க? மன்னிக்கணும். 2வது அவர் சொல்றாரு, சந்தோஷப்படுகிறவர்களுடனே என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. அழுகிறவர்களுடனே என்ன செய்யுங்க? அழுங்க. யாருடைய சந்தோஷம் யாருடைய அழுகையை குறித்து இங்க சொல்லிட்டு வர்றாருங்க? சத்ருவனுடைய சந்தோஷம், சத்ருவனுடைய அழுகை. உங்களுடைய விரோதி சந்தோஷப்பட்டா நீங்க எப்படிங்க சந்தோஷப்படுறது? உங்க விரோதிக்கு சந்தோஷம். உங்க விரோதி வீட்டில் கல்யாணம் நடக்குது, உங்க விரோதி கார் வாங்கிட்டான், உங்க விரோதி வீடு கட்டுறான், உங்க விரோதிக்கு MBBSல இடம் கிடைச்சிருச்சு, அல்லது IAS ஆயிட்டான், பெரிய வேலை உத்தியோகம்லாம் கிடைச்சிருச்சு, சந்தோஷமா வரும். வீட்டில் ஒரு இளவு விழா தான் காத்திருக்கிறேன், அவனுக்கு பாரு ஆசீர்வாதமா வந்துட்டே இருக்கு. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, உங்கள் எதிரி சந்தோஷப்பட்டா கூட சேர்ந்து என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. எதிரிக்கு துக்கம் வருது, அழுகிறான் எதிரி. அவன் வீட்டில் ஒரு மரணமோ வேற ஏதோ ஒன்று நடந்துருச்சு. நீங்க கதவை பூட்டிட்டு உள்ள சந்தோஷப்படுவீங்களா? இல்ல பாஸ்டர், நானும் அழுவேன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையில நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. நான் இதை விட பெருசா ஏதாவது வரும்னு நினைச்சேன். கர்த்தர் ரொம்ப கிருபையா இருக்கிறார் அவன் மேல. ரொம்ப பெருசா ஒன்றும் வராம ஆண்டவர் அவனை காப்பாத்தி இருக்கிறார். சரி போகட்டும், அழமாட்டீங்க. மனுஷ சுபாவத்தை சொல்றாங்க. ஆனா இங்க பவுல் சொல்றாரு, உன் எதிரி சந்தோஷப்பட்டா நீ அவன் கூட என்ன செய்? சந்தோஷப்படு. உன் எதிரி அழுகிறானா துக்கப்படுறானா நீ அவன் கூட சேர்ந்து என்ன செய்? அழு. வேஷமா இல்லை, உண்மையா. கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அப்போ அவங்களோட உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். ஐடென்டிஃபை yourselves with them in their sorrows, in their joy. Identify yourself.
மன்னிங்க, அடுத்து அவங்களோட உங்களை அடையாளப்படுத்துங்க. 3வது 16வது வசனத்தில் ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையார், அந்த எதிரியோட கூட ஐக்கியப்படுங்க, ஏக சிந்தையா இருங்கன்னு சொல்றாரு. சரியா? ஓகே, கடந்து செல்லுகிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தீமைக்கு பதில் அளித்தல். இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை குறிச்சு வச்சேன், சொல்லிடுறேன். இந்த ஐடென்டிஃபை பண்றது, இந்த இதில் பார்க்கும் பொழுது பைபிள்ல இருந்து ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இளையகுமாரன் அப்பாட்ட சொத்துகள் எல்லாம் கேட்டு வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் தான் பணத்தை எல்லாம் விபச்சாரிகள் இடத்துல செலவழிச்சு ஊதாரியா நண்பர்களோட சுத்தி குடிச்சு வெறிச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டான். பன்றி மேய்க்கிறான், பஞ்சம், அந்த பன்றிக்கு போடுற தவிட்டுனால தான் வைத்த நிரப்ப ஆவலா இருக்கிறான். அதை முதலாளி பார்த்துட்டான், ஏண்டா பன்றிக்கு போடுறத நீ திருடி சாப்பிட்றியான்னு விரட்டிட்டான். இப்போ அவனுக்கு புத்தி தெரியுது, என் அப்பா வீட்டில் வேலைக்காரங்கள்லாம் திருப்தியாக சாப்பிட்டு இருக்கிறாங்க, நான் இப்படி இருக்கிறேன்னு சொல்லி என் அப்பாவுக்கிட்ட போவேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள்னு கேட்பேன். என்ன உங்கள் வேலைக்காரனில் ஒருத்தனா என்ன செய்யுங்க வச்சுக்கோங்க, நான் மகனாக இருக்கிறக்குரிய தகுதியை இழந்துட்டேன்னு சொல்லுவேன்னு திரும்பி வர்றான். அவங்க அப்பா தூரத்தில் அவன் வர்றதை பார்த்து ஓடி போய் கட்டி அணைச்சிட்டு, என் மகன் செத்து போனான், அவன் திரும்ப உயிரோட வந்துட்டான், அவனுக்கு பாதரட்சைகளை கொண்டு வாங்க, அவனுக்கு மோதிரத்தை மாட்டுங்க, அவனுக்கு புதிய வஸ்திரங்களை உடுத்துங்க, கொளுத்த கன்றை அடித்து ஊருக்கே விருந்து வைங்கன்னு சொல்லி அவன் தான் வேலைக்காரர்களுக்கெல்லாம் கட்டளை இடுகிறான். ஊரே கோலாகலமாக இருக்குங்க, ஊரே கொண்டாடுது, அவன் திரும்பி வந்துட்டான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தன் அங்கே இருந்தான், அவன் யாரு? அவங்க அண்ணன். அவன் டெய்லி வேலைக்கு போனாலும் பண்ணைக்கு போனாலும் சொல்லிட்டே போவான், அவன் பிழைக்க தெரிஞ்சவன். அப்பாட்ட துணிச்சலாக சொத்தை வாங்கி கேட்டு போயிட்டான் பார், நல்லா அனுபவிக்கிறான், உல்லாசமாக இருக்கிறான், எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, மாடா உழைக்க வேண்டியிருக்கு அன்றாடம் இப்படின்னு சொல்லிட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டே தான் டெய்லி வேலைக்கு போயிட்டு இருந்தான் பாருங்க. இப்போ போதா குறைக்கு இவன் வேற திரும்பி வந்துட்டானா. இவன் தூரத்தில் வரும்போதே, என்னையா ஊரில் கொண்டாட்டமாக இருக்கு தெரியாதா, உங்கள் தம்பி என்ன செஞ்சிட்டாரு, திரும்பி வந்துட்டார், உங்கள் அப்பா கொளுத்த கன்றை அடித்து ஊருக்கெல்லாம் விருந்து வைக்கிறார். இவனுக்கு நான் பொங்குது பாருங்க ஆத்திரம், நான் வரமாட்டேன் ஊருக்குள்ள, இவ்வளவு நாள் என் அப்பாவுக்கு இவ்வளவு தூரம் உண்மையா வேலை செஞ்சிருக்கிறேன், எனக்கு இது நாள் வரைக்கும் கொளுத்த கன்று வேண்டாம், ஒரு கன்றையாவது அடிச்சிருப்பாரா, என் பிறந்த நாளை என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கொண்டாடுறதுக்கு ஏதாவது செஞ்சிருப்பாரா, ஒண்ணுமே செய்யலை இந்த மனுஷன். தன்னுடைய ஆஸ்தியை பூரா ஊதாரியா செலவழிச்சு எல்லாம் கெடுத்துட்டு வந்து நிற்கிறான், அவனுக்கு இவ்வளவு பெரியதான்னு சொல்லிட்டு அவனால சந்தோஷப்பட முடியலை, அந்த சந்தோஷத்தோட அவன் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள முடியலை. பிரியமானவர்களே, அவன் தன்னுடைய சகோதரனை சத்துருவா பார்க்கிறான், தன்னுடைய தகப்பனை சத்துருவா பார்க்கிறான். அவன் வெளியே தான் வேஷமா இருந்தானே தவிர உள்ளத்துக்குள்ள அவன் நித்தம் அவன் வெம்பி கொண்டு இருந்தான். அவனுக்குள்ள ஆத்திரமும் கோபமும் அதிருப்தியும் பொங்கி கொண்டே தான் இருந்தது. சரியா? அது அன்னைக்கு அவன் வெளிப்படுத்துகிறத பார்க்கிறோம். பிரியமானவர்களை, மாறாக ஆண்டவர் அங்கே நமக்கு அந்த தகப்பனை மாதிரியா வைக்கிறார், மன்னிக்கிறதுக்கும் அந்த சந்தோஷத்தோட தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளுகிறதற்கும் அவனை ஏற்றுக்கொண்டு தங்களோடு கூட ஐக்கியப்படுத்தி கொள்ளுகிறதற்கும் அந்த தகப்பன் முன்மாதிரியா இருந்ததை பார்க்கிறோம். கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தீமைக்கு பதிலளித்தல்ல, ஆண்டவர் கொடுத்த நேர்மறையான கட்டளையை பார்த்தோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்கள் சத்துருக்களை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்கிற கட்டளையை கொடுத்தார், நேர்மறையான கட்டளை. எதிர்மறையான கட்டளை என்ன அப்படின்னு சொன்ன அந்த பகுதியில் என்ன 19ஆம் வசனத்தில், பழி வாங்குதல் யாருக்குரியது? எனக்குரியது. நீங்க என்ன செய்ய வேண்டாம்? பழி வாங்க வேண்டாம். 19ஆம் வசனத்தில் பின்னால் வருதுல, நீங்கள் பழி வாங்காமல், நீங்க என்ன செய்யாதீங்க? பழி வாங்காதீங்க. ஆண்டவர் சொல்றார், vengeance belongs to God. பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. பழி வாங்குகிற வேலையை ஆண்டவர் அவருடைய சீடர்களுக்கு கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா சொல்லலாமா?
பழி வாங்க சொல்லல. தனிப்பட்ட பழி வாங்குதல் தேவனுடைய ஜனங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? தடை செய்யப்பட்டுள்ளது. பர்சனல் ரிட்டாலியேஷன், பழிக்கு பழி. நீ எனக்கு இதை செஞ்ச இல்லை பாரு, நான் உனக்கு ஒரு சமயம் வரட்டும் நான் செய்கிறேன்னு சொல்லி பழி வாங்குகிறத வேதம் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தடை செஞ்சிருக்கிறார். சரியா? பழி வாங்கக்கூடாது. ரோமர் 12:17-18 அதைத்தான் பார்க்கிறோம். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதீங்க, எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்யுங்க, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தீமைக்கு பதிலளித்தல், தனிப்பட்ட பழிவாங்குதல் தடை செய்யப்பட்டுள்ளதற்கான ரெண்டு உறுதியான காரணம். 19-20 வசனங்களில் வாசிக்கிறோம். இது நியாயாதிபதி என்ற தேவனுடைய இடத்தை அபகரிக்கிறது. God is the rightful judge. அவர் தான் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். சரியா? அப்போ நாம பழி வாங்குவோம் சொன்னா தேவனுடைய அந்த ஸ்தானத்தை யார் எடுத்துக்கொள்ளுகிறோம்? நம்ம எடுத்துக்கிட்டோம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், பழி வாங்குதல் எனக்குரியதப்பா. ரிட்டாலியேட் பண்றது, ரிவெஞ்ச் எடுக்கிறது, வெஞ்சன்ஸ் எடுக்கிறது, இதெல்லாம் என்ன சேர்ந்தது? எனக்கு தான் தெரியும். ஐ ஆம் த ரைச்சியஸ் ஜட்ஜ். நான் தான் நீதியுள்ள நியாயாதிபதி. நீ பழி வாங்காத. சில நேரத்தில் நம்ம தப்பா கணக்கு போட்டு பழி வாங்கிடுவோங்க. பிறகு காலம் பூரா நம்ம நொந்துட்டு இருக்கணும். அவருக்கு தான் காரண காரியங்கள், பின்னணி, உள்ள இருக்கிறது, வெளியே இருக்கிறது எல்லாம் அவருக்கு தான் தெரியும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குதலை என்கிட்ட என்ன செஞ்சிரு, விட்டுரு. யாரும் உனக்கு விரோதமா ஏதாவது செய்யறாங்களா, பேசுறாங்களா, லீவ் இட் டு மீ. நான் தான் நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறேன். இரண்டாவது காரணம் என்ன? இது சமாதானத்தை கொண்டு வர எடுக்கப்படுகிற பயனற்ற வழிமுறை. நம்ம நினைப்போம் பழிக்கு பழி வாங்கியாச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சது. இல்லை, பிரச்சனையை டபுள் ஆக்கிட்டீங்க, ட்ரிபிள் ஆக்கிட்டீங்க. நான் உங்களை பழி வாங்குவேன், நீங்க திரும்ப என்ன செய்வீங்க? பழி வாங்குவீங்க. நான் அடுத்த லெவலுக்கு போயிடுவேன், அதுக்கு மேல போய் உங்களை பழி வாங்குவேன். நீங்க அதுக்கு மேல போவீங்க, பழி வாங்குவீங்க. ஒரு நாளும் முடிவு வராது. வெளியே மேற்பூச்சா சில சமாதானம் இருந்தாலும் உள்ள புகஞ்சுக்கிட்டே என்ன செய்யுங்க? உள்ள புகஞ்சிட்டே இருக்கும். எப்போ சமயம் வரும்? நம்ம பார்க்குறோம், அந்த யுத்தங்கள்லாம் நடக்குது இல்லையா, சண்டைகள் நடக்குது பாருங்க. அந்த பழி வாங்குறது என்பது ஒரு முடிவுக்கு வராது. சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம் தொடர் கொலைகள். ஒரு கொலை நடந்திருக்கும், 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு அதுக்கு என்ன செய்வோம்? பழி வாங்குவோம். தலைமுறை தாண்டி பழி வாங்குவாங்க. தலைமுறையா பழி வாங்குதல் போயிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம், செய்திகளை பார்க்குறோம். there will never be an end. நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சோம்னு சொன்னா முடியாது, சமாதானம் வராது. அதனால தான் ஆண்டவர் சொல்ற, நீ ஒரு பிரச்சனைக்காக வழக்குக்காக காவல் நிலையம் போறியா, உன் சத்துருவோட போற, அங்க போறதுக்குள்ள வழியிலே அவனோட என்ன செஞ்சிரு, ஒப்புரவாயிரு. அங்க போனா அவன் போலீஸ்காரன் எகிரிட்டு 2 பேரையும் பேசுவான். நீ தானடா இவ்வளவு பேச்சு கேட்கறதுக்கு காரணமான, சமாதானம் வராது, பிரச்சனை கூடிக்கொண்டே போகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விளைவு என்ன நடக்கும்னா, நன்மை தீமையை என்ன செய்யும்? மேற்கொள்ளும். தீமை ஒருபோது நன்மை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நீங்களோ சமாதானமா இருங்க என்றுதான் ஆண்டவர் சொல்றார். ஓகே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பழி வாங்கினா நல்லா பழி வாங்குவீங்களா? கர்த்தர் பழி வாங்கினா நல்லா பழி வாங்குவாரா? அப்ப நீங்க பழி வாங்குறது நல்லதா, கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிடுறது நல்லதா? கர்த்தர்கிட்ட ஒப்படைச்சிருங்க.
அவர் வச்சு செஞ்சிருவார். அவர் செஞ்சு வச்சிருவார். ஓகே, நீங்க உங்க மனசாட்சியில சுத்தமா இருக்க முடியும். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் அப்படி உடனே பழி வாங்குறவர்கள் இல்லைங்க. நான் சும்மா சொல்றேன், ஆண்டவர் அவங்களுக்கும் மனம் திரும்புறதுக்கும் எல்லாத்துக்கும் சமயம் கொடுத்து அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா இருந்து செயல்படுவார். ஆமென் சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இரு திருத்தாரையும் ஒன்றாக்குகிறவர், இரண்டு தரப்புக்கும் அவர் நீதி நியாயம் செய்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்து சொல்லுகிறேன், நான் எப்படி பதில் அளிக்க வேண்டும், நான் எப்படி பதில் அளிக்க வேண்டும். அதில் இந்த இன்னொரு இதை குறிக்க சொல்லணும்னு நினைச்சேன், விட்டுட்டேன் பாருங்க. அதில் அந்த ஈவில் என்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, நன்மை தீமையை என்ன செய்யும், மேற்கொள்ளும். அதில் அந்த தீமை என்கிற அந்த வார்த்தையை கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க வார்த்தை என்னன்னா கக்கோன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தீமை ஈவில் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தை தான் மத்தேயு 27:23 பயன்படுத்தப்பட்டிருக்கிற. அங்க பிலாத்து இயேசுவை குறித்து சொல்லுகிறான், இவரிடத்துல நான் ஒரு பொல்லாப்பையும் என்ன செய்யல, பார்க்கல. அங்கேயும் அதே வார்த்தை தான். I didn't find any crime in him. அவர்கிட்ட எந்த பொல்லாப்பும், அங்க கிரைம்ங்கிற வார்த்தை வருகிறது. இவர்கிட்ட மரணத்துக்கு ஏதுவான எந்த பொல்லாப்பும் இல்லை. சரியா? யோவான் 18:30 வாசிக்கும் பொழுது, இவன் குற்றவாளியா இராவிட்டால், குற்றவாளி கிரிமினல் என்பதற்கும் அதே கக்கோன் என்கிற அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ பாருங்க, சின்னதா ஒரு பகைமை ஒரு காரியம் ஒரு ஆளை கிரைம் செய்கிற வரைக்கும், அவன் கிரிமினலா மாறுற வரைக்கும் என்ன செய்யுங்க, கொண்டு போயிடும். அப்போஸ்தலர் 16:28 அந்த 16 அந்த சம்பவம் என்னன்னா, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையுது, கதவுகள் திறக்குது. சிறைச்சாலைக்காரன் பார்க்குறான், கதவெல்லாம் திறந்து கிடக்கு, கைதிகள்லாம் ஓடி போயிட்டாங்க. ஆனால் ஓடி போகலாங்க, ஓடி போயிட்டாங்க. நான் எப்படி என்னுடைய அதிகாரிகளுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு அவன் தன்னைத்தானே தற்கொலை பண்ணி செத்துக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அப்போ பவுல் சத்தம் போடுறார் சிறைச்சாலைக்காரனை பார்த்து, நீ ஒன்னும் உனக்கு கெடுதி செஞ்சுக்கிடாத, நாங்க எல்லாம் இங்கதான் இருக்கிறோம். இந்த கெடுதின்னு இருக்கு இல்லையா, டோன்ட் டூ எனி ஹார்ம். கெடுதி என்பதற்கும் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரியா? ஸ்தோத்திரம். இன்னும் 2 உதாரணங்களை குறித்து வச்சேன். பைபிள்ல பாத்தீங்கன்னா தீமை எப்படி செயல்படுகிறது, தீமை எப்படி செயல்படுகிறது. தாவீதுனுடைய மகன், மூத்த மகன் யாருன்னா அப்சலோம். அந்த அப்சலோமனுடைய சகோதரிய தாமார் தானே, தாமார இன்னொரு அந்த அப்சலோமுடைய ஒரு சகோதரன் முறை வேண்டும். அந்த தாமாருக்கு அவன் சகோதரன் தான் அம்னோன். அவன் தன்னுடைய சகோதரியவே கெடுத்துறான். இந்த அப்சலோமுக்குன்னா அவ்வளவு கோபம், என் சகோதரிய கெடுத்த உன்னை பழி வாங்குவேன்னு சொல்லிட்டு இவன் சமயம் பார்த்திருந்து ஒரு விருந்துக்கு கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு அந்த அம்னோனை என்ன செஞ்சிட்டான், கொண்டுட்டான். தன்னுடைய மகளுக்கு இப்படி நேர்ந்தது தாவீதுக்கு என்னதுதாங்க, பயங்கர வருத்தம் தான். இந்த அம்னோன் இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதனை. ஆனால் அதுவும் மகனாச்சு. அவன் அந்த வேதனையை சகித்து கொண்டு இருக்கிற சூழ்நிலையில் இந்த அப்சலோம் கோபம் கொண்டு தாவீதுடைய இன்னொரு மகன் தான் அம்னோன், அவனை கொன்னுறான். இப்போ அப்பாவுக்கு தாவீதுக்கு அது விருப்பம் இல்லை. அம்னோனை இந்த அப்சலோம் கொன்னது தாவீதுக்கு இஷ்டம் இல்லாம இருக்குங்கிறத இந்த அப்சலோம் தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டுட்டு திரும்ப எருசலேமுக்கு வராம அப்படியே ஓடிட்டான், இன்னொரு தேசத்துல போய் குடியிருக்கிறான். கொஞ்ச நாள் கழிந்த பிறகு இந்த யோவாப், அந்த முழு சரித்திரத்துக்குள்ள நான் போகலை, உங்களுக்கு மேலோட்டமா அப்படி சொல்லிட்டு போயிடுறேன். அவன் இப்படி போய் இருக்கிறானே உங்க மூத்த மகன், அவனை கூப்பிடக்கூடாதா? அதுக்கெல்லாம் அவனே காரணமா இருக்கிறான் அந்த அப்சலோம்.
அப்படின்னு சொன்னோன்னா, சரி வரட்டும், அவன் வந்து இங்கே குடியிருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லிடுறார். இப்போ அப்சலோம் வந்துட்டான் எருசலேமுக்கு. ஆனால் அவனுக்குள்ள எதிர்பார்ப்பு என்ன? அப்பா என்னை கூப்பிட்டு என்ன செய்யணும்? பேசணும், அவராக கூப்பிடட்டும் அப்படின்னு. இன்னும் அவனுக்குள்ள இருக்கிற கோபம் போகலை, வெறுப்போடு இருக்கிறான். தாவீது அவன் கூப்பிட்டு அவனா பேசலை. ஓகே, அவன் வந்துட்டான், ஊருக்குள்ளே இருக்கிறான், கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு நினச்சிருக்கலாம், என்னன்னு தெரியல. இதுக்கிடையில் இந்த அப்சலோம் அவன் செய்கிறான், ஒரு தாவீதுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டான். அவங்க அப்பாவுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சிடறான். 50 குதிரை, தனக்கு முன்னால் ஓடுற 50 குதிரை வீரர்களை, தலைவர்களை சம்பாதிக்கிறான். சில வேத அறிஞர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அந்த 50 பேர் வந்து 50 நபர்கள் அல்ல, 50 பேரும் ஒவ்வொருத்தனும் 1000 பேருக்கு தலைவர்கள். ஒவ்வொருத்தனும் எத்தனை பேருக்கு தலைவன்? 1000 பேருக்கு தலைவன். அப்போ ஒரு 50,000 பேரை இந்த அப்சலோம் என்ன செஞ்சிட்டான்? சம்பாதிச்சிட்டான். 50 பேர் தலைவர்கள் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஏற்ற சமயம் பார்த்தான், அவங்க அப்பா ராஜ்யத்தை கவிழ்த்துட்டு இவன் அரியணையில் உட்கார்ந்தான். உயிர் தப்பி தாவீது ஓடி போகிறான். அவன் எதிர்க்கலாம், ஆனால் மகன் தாவீது அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் வந்து மகன் என்பது மட்டுமல்ல, கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த வார்த்தைகள்லாம் அதில் வருதுங்க. கர்த்தர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருந்து அவர் என்ன செய்யட்டும்? நியாயம் செய்யட்டும். எனக்கும் அவனுக்கு இடையிலன்னு சொல்லிட்டு இவன் உயிர் தப்பி ஓடி போகிறான், அரண்ல போய் இருக்கிறான். அந்த தாவீதுனுடைய மறுமனையாட்டிகளை எல்லாம் திறந்த ஓப்பன் டெரஸ்ல வச்சு இவன் தாவீதுக்கு எவ்வளவு அருவருப்பான காரியத்தை செய்யணுமோ, எவ்வளவு அவனுக்கும் இடையில உள்ள அந்த கசப்பு பிரிவினை இன்னும் அதிகமாகணுமோ அத்தனையையும் இந்த அப்சலோம் செய்யறான். அந்த கசப்புனால செய்யறான், இந்த விரோதத்தினால செய்யறான். ஆனால் தாவீது இது எல்லாவற்றிலுமே அவனுக்கு அவன் மகன் என்பதனால மட்டும் அல்ல, இல்லாமலும் தாவீதனுடைய சுபாவம் அந்த கசப்பு விரோதம் என்னங்கள் இல்லை. முழு இஸ்ரவேலின் இராணுவத்தையும் திரட்டி கொண்டு தாவீதை கொண்டுறணும்னு அப்சலோம் வர்றான். அப்படி வரும்போது பாருங்க, இந்த தாவீது சொல்லி அனுப்புறான், அவனா வர்றான் சண்டைக்கு, நம்ம உயிர் காக்கப்பட போங்க, ஆனா அவனை மட்டும் பிள்ளையாண்டான மட்டும் ஜாக்கிரதையா என்ன செய்யுங்க, நடந்துக்க, அவனுக்கு எதுவும் தீமை நேர்ந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். இப்போ கழுதையோ குதிரையோ இந்த அப்சலோம் போறான். அப்சலோமை பற்றி வேதம் சொல்லுகிறது, அழகில் சிறந்தவன், ஆஜானுபாகுவானவன், எல்லா கலைகளையும் கற்றவன். அவன் யுத்தத்தில் போறான். ஒரு இடத்துல போகும்போது அந்த கர்வாலி மரம் இருக்குது, தாழ்ந்து இருக்குது. இவன் குதிரையில் போகும்போது இவன் நல்ல முடி வளர்த்துருந்தான். இவனுக்கு முடி அழகு, இவனுக்கு முடி வளர்த்து வச்சிருந்தான். பாருங்க, அந்த முடி அந்த கர்வாலி மரத்தில் என்ன செஞ்சிருச்சு? காட்டு அந்த மரத்தில் சிக்கிக்கிடுச்சு. பாருங்க, அந்த அவனை சுமந்துட்டு போன மிருகம் கூட அவன் கூட என்ன செய்யலைங்க, நிக்கலை. மிருகம் கூட நிக்கலை, அது கூட அவனை விட்டுட்டு என்ன செஞ்சிருச்சு? ஓடிடுச்சு. இவன் அந்தரத்தில் தொங்குறான். பரிதாபமான ஒரு முடிவு, மரணத்தை. ராஜகுமாரன் அவன் பழி வாங்குறதலை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு அவன் செயல்படுத்தினதுனால உண்மையில பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தன் தகப்பனை தவறாய் புரிந்து கொண்டான். மனசுல ஒரு வன்மத்தை வச்சுட்டு அந்த தகப்பன் தாவீதை பழிவாங்க நினைத்ததுனால ஒரு பரிதாபமான ஒரு கோரமான ஒரு முடிவை அவன் சந்திக்க வேண்டி இருந்தது. அதே நேரத்தில் இன்னொரு மனுஷனை நாம பைபிள்ல பார்க்கிறோம், யோசேப்பை பாருங்க. அந்த யோசேப்பு அவன் தான் சகோதரர்களை பழி வாங்கணும்னா அவ்வளவு வாய்ப்பு அவனுக்கு வந்துச்சுங்க. 10 பேர் அவன் அண்ணன்மார் அவனை தூக்கி குழியில போட்டாங்க, எகிப்து வியாபாரிகள்கிட்ட அடிமையா வித்தாங்க. 13 வருஷம் தாங்க முடியாத வேதனை, கஷ்டம் அத்தனைக்கும் துல்லியமா தெரியும் இந்த 10 பேர் தான். இந்த 10 பேர் சகோதரர்கள் தான் காரணம். வந்தான் என் வாழ்க்கையில இத்தனை துன்பத்துக்கு காரணம்.
நான் நினைக்கிறேன் போத்திபார் அரண்மனையில் இருக்கும்போதே, போத்திபார் அரண்மனை என்பது அவன் ஒரு கவர்னர், அவனுக்குன்னு சேனை எல்லாம் இருந்தது. பார்வோனுடைய அரண்மனையில் பெரிய பிரதானி, தலைவன் அவன். இவன் தான் அந்த முழு வீட்டுக்குமே அதிகாரி. இவன் நினைச்சிருந்தா அப்பவே ஒரு சைனியத்தை கூட்டிட்டு போய் 10 பேரை என்ன செஞ்சிருக்கலாம், கொண்டிருக்கலாம். செய்யலைங்க, இன்னும் துன்பத்தை அனுபவிக்கிறான். ஒரு டைம் வருது, கர்த்தர் அவனை பார்வோனுக்கு 2வதா அரியணையில் உட்கார வைக்கிறார். 10 பேர் இவன் காலில் விழுந்து கிடக்குறாங்க. அவன் சொல்றான், என்ன பிற்பாடு அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் சொல்றான், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, கர்த்தரோ அதை என்ன செய்தார், நம்ம எல்லாருக்குமே நன்மையா மாற்றினார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? அதனால நான் உங்களுக்கு ஒரு கெடுதி என்ன செய்ய மாட்டேன். எகிப்து ராஜ்யத்தில் உங்களுக்கு எந்த இடம் பெஸ்டோ தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அவரவருடைய திறமைக்கு தக்க என்னென்ன வேலை உத்தியோகம் வேணுமோ அது எல்லாம் உங்களுக்கு தான், எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எகிப்து தேசத்தில் பெஸ்டா அவனுடைய சகோதரர்களுக்கு குழியில தூக்கி போட்டவன் தான் பெஸ்டா அவங்களுக்கு கொடுத்தான் பாருங்க. அந்த யோசேப்பு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தீமையை நாம நன்மையினால என்ன செய்ய முடியுங்க, வெல்ல முடியும். ஒருபோதும் நன்மையை தீமை ஜெயிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கடந்து செல்கிறேன். என்ன அதில் நான் எப்படி பதிலளிக்க வேண்டும்? கசப்பு என்பது மற்றொருவர் நோய்வாய்ப்படுவார் என்று நம்பி விஷத்தை குடிப்பது போன்றதாகும். அவன் சாகணும்னு சொல்லிட்டு நான் விஷத்தை குடிச்சா நான் தான் சாவேனே தவிர அவன் சாக மாட்டான். மனசுல இருதயத்தில் சில கசப்பை வச்சுட்டு இருக்கிறதுங்க. அந்த கசப்புக்கு மாற்று மருந்து என்ன? ஆன்டிடோட் என்னன்னா மன்னிப்பு. சொல்லுங்க அந்த வார்த்தையை, ஃபர்கிவ்னஸ். மாற்று மருந்து, கசப்புக்கு மாற்று மருந்து மன்னிப்பு. கசப்பு இருந்துச்சுன்னு சொன்னா வெறும் இப்போ இப்படி வச்சுக்கிடுங்களேன், எனக்கு ஒருத்தர் மேல கசப்பு, என்ன மோகன்தாஸ் மேல எனக்கு ஒரு கசப்புன்னு வைங்க, வெறும் இந்த உறவை மட்டும் பாதிக்காதுங்க அந்த கசப்பு. அது எனக்கு என் மனைவிக்கும் இடையில உள்ள உறவை பாதிக்கும், எனக்கு என் பிள்ளைகளுக்கும் இடையில உள்ள உறவை பாதிக்கும், நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கும் என்னுடைய கலீக்ஸுக்கும் இருக்கிற உறவை பாதிக்கும். ஏன்னா the bitterness it spreads across relationships. அந்த கசப்பு எல்லாரோடும் உள்ள உறவையும் என்ன செய்யும், பாதிக்கும். நம்முடைய வாழ்க்கையின் மொத்தத்தையும் பாதிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த எல்லாருடைய உடல்லையும் என்ன இருக்குன்னா கசப்பு இருக்கிறது. பிச்சு என்ன சொல்றோம், பித்த பைன்னு சொல்றோம், என்ன அந்த கசப்பு இருக்கிறது. நல்ல அதாவது கோழி இறைச்சி வாங்க போனா அதை சுத்தம் பண்ணும்போது முதல்ல அதில் இருக்கிற அந்த கசப்பு பைய பிச்சு என்ன செஞ்சிருவாங்க, தனியா போட்டுருவாங்க. அந்த கசப்பு பை உடஞ்சிருச்சுன்னா, பிச்சு உடஞ்சிருச்சுன்னா, கறியில கலந்துருச்சுன்னா எல்லா கறியும் என்ன ஆயிரும், கசப்பு ஆயிரும். அப்புறம் அந்த கசப்பு போகாது. அப்போ உங்களுக்குள்ள ஏதோ ஒரு உறவுல யாரோடு ஒருத்தரோடு இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை, இருக்கிற அந்த கசப்பு உங்களுடைய முழு லைஃபையும் ஸ்பாயில் பண்ணிடும். மாற்று மருந்து என்ன? மன்னிப்பு. மன்னிப்பு. உங்களுடைய கசப்பிற்காக நீங்க எவ்வளவு ஆவிக்குரிய வல்லமையை இழக்க விருப்பமா இருக்கிறீங்க. நான் கசப்பை விட மாட்டேன். ஒரு சந்தர்ப்பம் வரும், யானைக்கு ஒரு காலம்னா பூனைக்கு ஒரு காலம் வரும். அவங்க அழிவை பார்க்காம விட மாட்டேன், அவங்களுக்கு ஒரு கெடுதி நடக்கணும் விடமாட்டேன். இப்படின்னு இருந்துட்டு இருக்கும் போது நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் நம்ம என்ன செய்யறோம், இழந்துட்டே இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வல்லமையெல்லாம் என்ன செய்யறோம், இழந்துட்டே இருக்கிறோம். எவ்வளவு காலம்தான் அப்படி இருக்க போறோம்? கடந்து செல்லுகிறேன். மன்னிப்பின் செயல்முறை என்ன? the process of forgiveness. இந்த மன்னிப்பு என்னுடைய செயல்முறை எப்படி காணப்படுகிறது? ஒரு சின்ன ஒரு படம் போட்டிருக்குது. என்ன முதல் வட்டத்தில் என்ன? மன்னிக்க தீர்மானம், மன்னியுங்கள்னு இருக்குது. முதல்ல உங்க இருதயத்தில் நீங்க என்ன செய்யணும், ஒரு மன்னிக்கணுங்கிற ஒரு தீர்மானம் பிறக்கும். நான் இதை வச்சுட்டு இருக்க போறதில்லை, ஐ எம் கோயிங் டு ஃபர்கிவ்.
இட்ஸ் அ டெசிஷன். அது ஒரு தீர்மானம். சரியா? இந்த நாளில் அப்படி யாரெல்லாம் நீங்கள் மன்னிக்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க. முதல்ல ஒரு தீர்மானம் இந்த இடத்துல உருவாகட்டும், தீர்மானம் பிறக்கட்டும். சரியா? இரண்டாவது, அந்த தீர்மானத்திலிருந்து அது என்னவா மாறுகிறது? மன்னித்தல். இட்ஸ் அ ப்ராசஸ், ஒரு செயல்முறை. டக்குன்னு இன்ஸ்டன்டா நடக்கிறது கிடையாது. வச்சுக்கிட்டுங்களா, இன்னைக்கு இன்ஸ்டன்ட் காஃபியும் இருக்குது, ஃபில்டர் காஃபியும் இருக்குது. இன்ஸ்டன்ட் காஃபி டக்குன்னு தண்ணியில் கலந்த உடனே என்னவா மாறிடும்? காஃபியாக மாறிடும். ஆனால் ஃபில்டர் காஃபி அப்படி இல்லை. அது சுடு தண்ணியில் இருந்து அப்புறம் சொட்டு சொட்டா கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்யணும்? இறங்கணும். என்ன ஃபில்டர் காஃபி. இது ஒரு செயல்முறை, டக்குன்னு நடந்துடாதுங்க. முதல்ல ஒரு தீர்மானமாக தொடங்குது. சில உறவுகள் டக்குன்னு நடந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சிடும். ஆனால் நாள்பட்ட கசப்புகள் இருக்கு பாருங்களேன், நாள்பட்ட மிக நீண்ட தூரமாய் ஆகிவிட்ட பிரிவினைகள் இருக்கு பாருங்களேன், விரோதங்கள் இருக்கு பாருங்களேன். அது இன்ஸ்டன்டா டக்குன்னு ஹீல் ஆகாது, டக்குன்னு உடனே மாறாது. இது ஒரு ப்ராசஸ். அது படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்ய முடியும். டக்குன்னு இந்த 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டோம், உடனே அவர் அந்த பக்கம் போகிறதுக்குள்ளே மன்னிச்சுக்கோங்க கையை பிடிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஆனால் சண்டை போட்டுட்டு அவர் போயிட்டார், அப்புறம் நான் நடந்து போக வேண்டி இருக்குது, அவர் நடந்து என்ன செய்ய வேண்டி இருக்கு, வர வேண்டி இருக்கிறது. சரியா? ஒரு ப்ராசஸ் அந்த இடத்துல இருக்குதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செய்யும்? மாறும். சிலர் டக்குன்னு மாறிடுவாங்க, சிலர் லேசில் டக்குன்னு உடனே என்ன செய்ய மாட்டாங்க, மாற மாட்டாங்க. டைம் பிடிக்கும். சிலருக்கு அதுக்கு பொறுமையாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? அது ஏன்னா அந்த ஊண்டை பொறுத்து ஒரு காயம் ஆயிடுச்சு, அந்த காயம் சிலது உடனே மேலாப்பில் ஒரு சிராய்ப்பு, அடுத்த நாளே காஞ்சிரும். ஆனால் கொஞ்சம் ஆழமான காயம்னு சொன்னால் 1 வாரம் ஆகும், 10 நாள் ஆகும், 1 மாதம் ஆகும் அது காய்கிறதுக்கு. இல்லை, அது வரைக்கும் அதை மருந்து போடணும், அதை பக்குவமாக பார்க்கணும், அப்போ தான் குணமாகும். சில கசப்புகள் அது போல் சில காயங்கள் அப்படி ஆழமான காயமாக போக விட்டுறக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஸ்தோத்திரம். போக விடாமல் அதை தடுத்துடணும். அடுத்து அப்படி மன்னிக்கும் போது அது ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு காலத்தில் 2ம் ஆறும்போது மன்னித்து விட்டேன், அது ஒரு டெஸ்டிமனியாக மாறிடுது, அது ஒரு சாட்சியாய் மாறி விடுகிறது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு உறவும் கசப்புடன் இருக்கிற, விரோதத்துடன் இருக்கிற, மனதில் பகைமை உணர்வோடு இருக்கிற இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் சாட்சியாக மாறட்டும்னு ஜெபம் பண்ணுறேன். இப்படி இருந்தேன், இன்னைக்கு ஆண்டவர் என்ன சாட்சியாக மாற்றிட்டார் என்று இருக்கட்டும், அப்படி மாறட்டும். நான் என்னுடைய லைஃப்பை பார்க்குறேங்க, இதில் நான் சொல்லுவேன், இந்த 3 ஸ்டேஜ்லையுமே இருக்குது என் லைஃப்பில். நிறைய சாட்சிகள் இருக்குது, அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். சில உறவுகளில் ப்ராசஸில் இருக்குது. ரொம்ப நாளெலாம் கஷ்டப்பட்டுருக்கிறேன். சிலர் செய்த தீமைகள், ஜெபம் பண்ண முழங்கால் போட்டால் ஜெபம் பண்ண முடியாது, அதுதான் மனசில் நிற்கும். அவங்க செஞ்ச செயலும் பேசினதும் தான் அப்படியே முன்னால் நிற்கும். ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் மீண்டு வர்றதுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எதற்காக சொல்ல வருகிறேன்? இட்ஸ் அ ப்ராசஸ். ஆனால் ஒரு நாள் நாம் சொல்லணும், எனக்குள்ள எந்த கசப்பும் இல்லை ஆண்டவரே. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? ஸ்தோத்திரம். சில காரியங்களில் இன்னும் எனக்குள்ள அங்கங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லணும் இல்லையா? என்ன இருக்கு, ஆனால் அது என்னை பாதிக்கிற இடத்தை தாண்டிட்டேன்.
இப்போ ஒருவேளை நான் மனம் அறிய நான் யாருக்காவது விரோதமாக ஏதாவது தப்பு பண்ணா முன்ன விட ரொம்ப மனசு உடனே என்ன செய்யுது? ஒருவேளை வயதுனாலையா என்னன்னு தெரியல, உடனே அதை கூப்பிட்டுறணும், பேசிடணும், அதை வளர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பக்குவத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். சரியா சரியா எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய லைஃப்பில் ஒவ்வொரு உங்களுடைய உறவும் என்னவா மாறணும்னு வாஞ்சிங்க? சாட்சியாக மாறணும். ஆமென் சொல்லலாமா? அங்கே வசனம் சொல்லுது இல்லை, பவுல் சொல்கிறாரு, கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் எப்படி இருங்க? சமாதானமாக இருங்க. அப்படி அர்த்தம் என்ன? உங்கள் பக்கத்தில் லைனை கிளியர் பண்ணிருங்க. கையை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? நான் மன்னிப்பு கேட்டுட்டேன், நான் மன்னிச்சிட்டேன். மன்னிக்கிறதும் மன்னிக்காததும் அவங்கள பொறுத்தது. சரியா? அதை கிளியர் பண்ணிருங்க. ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தை தான் பவுல் இப்படி முடிக்கிறார். நீ தீமையினாலே வெல்லப்படாமல், தீமையை எதனால வெல்லு? நன்மையினால வெல்லு. தீமை உங்களை ஜெயிச்சிடக்கூடாது. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்களும் தீமை செய்கிறவங்களா என்ன செஞ்சிடக்கூடாது? மாறிடக்கூடாது. ஆமென் சொல்லலாமா? மாறாக அந்த தீமையை நீங்கள் செய்கிற நன்மையினால மேற்கொள்ளணும், ஜெயிக்கணும். ஒரு வேகமாக குயிக்காக ஒரு ரிவ்யூ போட்டுருவோம். சிந்தனைக்கு மன்னிப்பு விடுதலைக்கு என்ன செய்கிறது? வழிவகுக்கிறது. விடுதலை, உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வந்துடுது. சரியா? அதில் ஒரு கேள்வி இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் யூதாஸ் யார்? இயேசுடைய வாழ்க்கையில் ஒரு யூதாஸ் இருந்தான். உங்கள் வாழ்க்கையில் யூதாஸ் யார்? அந்த உறவை என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் உங்களிடம் எதிர்பார்க்கிறார், சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராகவே ஏதாவது செய்கிறவங்களோ ஏதோ ஒன்று, உங்களை கேட்ட அந்த செய்தியின் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சுருக்கம், ஒரு ரெவியூ. ரோமர் 12 கிறிஸ்தவர் அன்றாட வாழ்வில் பிறரிடத்தில் தேவனிடத்தில் அன்பா இருக்கணும் அப்படிங்கிற அந்த கட்டளையை வெளிப்படுத்துகிறார். அதில் ஒவ்வொன்றா உள்ளதை வாசிக்கலாமா? சரணடைந்த வாழ்க்கையின் மூலம் தேவனை நேசித்தல், உலகத்தின் பொய்யான வாக்குறுதிகளை நேசிக்க மறுத்தல், கடவுள் நம்மை யாராய் இருக்கும்படி உருவாக்கினார் என்பதற்காக நம்மை நாமே நேசித்தல், தியாக சேவையின் மூலம் சக விசுவாசிகளை நேசித்தல், தீமைக்கு நன்மை செய்து நம் எதிரிகளை நேசித்தல். சுருக்கம், நம்முடைய ஜனங்கள் எப்படி மாற வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அப்படியே நாம் இருக்க வேண்டும். ஆமென். நம்ம சேர்ந்தவங்க எப்படி இருக்கணும்னு விரும்புகிறோமோ முதல்ல நாம் அப்படி என்ன செய்யணும்? இருக்கணும். இல்லை, லூக்கா 6:40 குறிச்சிக்கிடுங்க. இன்னொரு சுருக்கம், ஒரு உயர்ந்த தாக்கம் உண்டாக்கும் சீடனுடைய வாழ்க்கைக்கு ஒரு கேள்வி இருக்கிறது, உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா? எத்தனை பேர் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க கை உயர்த்தி ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென், அல்லேலூயா. எப்படின்னா என்ன? தேவனுக்கு ஒப்பு கொடுங்க, உலகத்திலிருந்து என்ன செய்யுங்க? பிரிந்து வாழுங்கள், சுய மதிப்பீட்டில் நிதானமாயிருங்கள், அன்பினால் ஊழியம் செய்யுங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தீமைக்கு நன்மை செய்யுங்கள். கடைசியாக அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். ரிமெம்பர், இதை நீங்கள் தனியாக செய்ய முடியாது. இந்த சீடனா வாழ்கிற, உயர்ந்த தாக்கம் உண்டாக்குகிற சீடனுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா, இந்த வாழ்க்கையை தனியாக நாம் வாழ முடியாது. அந்த வசனம் எபிரேயர் 3:13 என்ன வாசிக்கிறோம்? உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாள்தோறும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க. கர்த்தர் நம்மை சபையாய் சகோதர சகோதரிகளோட என்ன கர்த்தர் நம்ம ஒரு சபைக்குள்ள வச்சிருக்க காரணம் என்ன? ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி, ஒருவருக்கொருவர் முன்மாதிரியா எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து உயர்ந்த தாக்கத்தை உண்டாக்குகிற ஒரு சீடனா இயேசுவை போல நாம மாறணுங்க. ஆமென் சொல்லலாமா? இந்த எல்லா அடிப்படையிலும் இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டினார். நாம் அப்படி இயேசுவை போல மாறுகிறதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. நான் நல்லா விசுவாசிக்கிறேன், கர்த்தர் நம்மை புது வருடத்திற்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். அப்படியே அந்த குயவனுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நம்மை வணையட்டும்.
புது வருஷத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யட்டும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீங்கள் என்ன கிரியை செய்ய இடம் கொடுக்குறேன்ப்பா. ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனைக்கு நம்மள யாரும் விதிவிலக்கு இல்லைங்க. ஆனால் உதவி செய்ய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். பலன் கொடுக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். உண்மையா அவரை தேடினீங்கன்னா, அவருடைய உதவியை நாடினீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஒரு விடுதலையை நீங்கள் அனுபவிப்பீங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுறதுக்கு தடை இருக்காது. அந்த தடையெல்லாம் விலகிரும். கர்த்தர் அதை இப்பொழுதே இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்யுங்கன்னு ஜெபிக்கிறாப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம். அன்பின் பிதாவே, இந்த ரோமர் 12 அதிகாரத்திலிருந்து நீங்கள் எங்களோட கடந்த நாட்கள் எல்லாம் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உயர்ந்த தாக்கத்தை உண்டாக்குகிற ஆண்டவரே ஒரு சிறந்த சீடர்களாய் ஆண்டவரே திகழ்வதற்கு, கிறிஸ்துவின் சீடர்களாய் இந்த உலகத்தில் அறியப்படுவதற்கு, ஆண்டவரே ஏராளமான பேருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு நீங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருடைய வாழ்விலும் கசப்பின் அனுபவங்களை ஆண்டவரே சாட்சியின் அனுபவங்களா நீர் மாற்றும் ஐயா. சாட்சியின் அனுபவங்களா மாற்றும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. போக்கிலும் வரத்திலும் காத்து கொள்ளுங்க. உடைய நாம ஒவ்வொருவரிலும் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். எல்லா கனம் துதி மகிமை உமக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.